வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. விஜய் பொறுத்தது போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொங்கி எழுந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இன்றைக்கி மழை வெள்ள பாதிப்பு, அதை தொடர்ந்து இந்த ஆட்சி எவ்வளோ அவலமாக இருக்கிறது, பல கோடி நீங்கள் பண்ணினீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி இன்றைக்கி ஆளுங்கட்சியை உலுக்கி இருக்கும். ஏன்னா விஜய் பேசுவது இன்றைக்கி அரசியலை உற்றுநோக்காத பல பேரை கொண்டு போய் சேர்க்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ விஜய்கிட்ட இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதிமுக சொன்னச்சுன்னா பாருங்கள், உங்கள் ஆட்சியில் நீங்கள் தூர்வாரல, உங்கள் ஆட்சியில் அவ்வளோ ஊழல் அப்படின்னு சொல்லிடுவார். அவங்க இவங்கள சொல்லுவாங்க, இவங்க அவங்கள சொல்லுவாங்க. சரி, பிஜேபி ஏதாவது பேச ஆரம்பித்தா பாருங்கள், நீங்கள் நிதியே கொடுக்கல, பேரிடர் நிவாரண நிதி கொடுக்கல, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கல அப்படின்ட்டு இவங்க எல்லாரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ புது பிளேயரான விஜயோடைய பேச்சு எடுபடும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தவர் சொன்ன வார்த்தை. இப்போ என்ன சிக்கல்னா, விஜய் ஒருவேளை நிவாரணம் வழங்க ரோட்டில் கிளம்பிட்டா என்ன பண்ணுறது? அதை எப்படி தடுத்து நிறுத்துறது? ஒருவேளை ஒரு நிவாரணம் வழங்க போனால் தடுத்து நிறுத்த முடியுமா? நீங்களே சொல்லுங்களேன். இப்போ விஜய் நிவாரணம் வழங்க போகிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன அடுத்தது அதை எப்படி யோசிப்பீங்க? திமுகவுக்கு பெரிய சிக்கலாக போயிடும். இன்றைக்கி தேர்தல் நேரம், எல்லா கட்சியும் விழுந்து விழுந்து மக்களை கவனிப்பாங்க. இப்போ திமுகவே பார்த்தீங்கன்னா மின் மோட்டார் வச்சு அது வச்சு ஏதோ பண்ணி அந்த தண்ணி எடுக்கிறதுக்கான வேலை வேகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அடித்த கொள்ளையை மறைப்பதற்கு பல வேலைகளை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்போது விஜய் ரோட்டில் இறங்குவாரா? நம்ம 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. விஜய் அவர்கள் இந்த மழை வெள்ள பாதிப்பில் அவர் அறிக்கை இந்நேரம் விட்டுருக்கணும். விட்டால் தமிழ்நாடு அரசு பயப்படும். நம்ம நேற்று தான் சொன்னோம்னு நினைக்கிறேன். விஜய் மழை வெள்ள பாதிப்பில் ஏன் அறிக்கை விடாமல் இருக்கார்? அறிக்கை விடணும்னு முதல் நாளே விட்டுருக்கணும். அவர் என்னங்க ஃபோட்டோ ஷூட் ஆட்சியை நடத்துகிறீங்க? எத்தனை வருஷமாக இதே சொல்லிகிட்டு இருப்பீங்க? ஆண்டு ஆட்சியை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதை பிஜேபி கண்டு காணாமல் இருக்குது. இத்தனை கோடி நீங்கள் ஊழல் பண்ணுறீங்க, இன்னாரும் ஈடி உள்ளே வந்துருக்கணும்ல. இதெல்லாம் விஜய் கேட்டிருந்தால் கொஞ்சம் யோசனை பாருங்கள். சிம்பிள் கேள்வி. இன்றைக்கி அந்த 4000 கோடி இல்லை 8000 கோடிங்கிறாங்க. சரி, 4000 கோடி வச்சுக்கோங்க. 4000 கோடி என்ன ஆச்சு? KN நேரு அவர்கள் போன வருஷம் என்ன சொன்னார்? 90% பணிகள் முடிந்து விட்டது. சிஎம் என்ன சொன்னார்? ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது. உதயநிதி என்ன சொன்னார்? சிங்கார சென்னை ஆக்கிட்டோம், தண்ணியே வராது. மேயர் பிரியா என்ன சொன்னாங்க? ஐயோ எங்கெங்க தண்ணி நிற்கிது? இப்போ கூட அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு இல்லை. அப்போ இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் வெளியில் பாருங்கள், இதற்கு முன்னால் இவங்க என்ன பேசினாங்க, இப்போ என்ன பேசினாங்க அப்படின்னு புட்டு வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறிடும். பண்ணுவாரான்னு கேட்டால் இப்படி பண்ணாமல் இருப்பார். இப்போ அடுத்து அவருடைய இலக்கு என்ன? நீங்கள் ரோட் ஷோ பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, சிபிஐயே விசாரிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் போனீங்க. அப்போ எவ்வளோ நாள் அவங்க பொறுமையாக இருப்பாங்க? அதாவது அவங்க நேர்மையாக உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பை கூட இன்றைக்கி உங்கள் பணத்தை வைத்து, பெரிய வழக்கறிஞர்களை வைத்து அந்த சிபிஐ விசாரணையை முடக்க பார்க்குறீங்க. அஜய் ரோஸ்தகிக்கு ஒழுங்காக ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்க. அவரும் ரொம்ப கோபத்தில் இருக்கார். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை வெள்ள பாதிப்பில் நீங்கள் கட்டுப்பாடு அறையில் அவர் இருக்கார், இவர் இருக்கார். சரி, கட்டுப்பாடு அறையில் போய் உதயநிதி அவர்கள் ஃபோன் பண்ணுறாரு. என்னம்மா இப்போ தான் ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, வருஷம் ஃபோன் பண்ணுறோன்னு. அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ விஜயோடைய அடுத்த எண்ணம் என்ன? இப்போ விஜய் பார்த்து ஏன் அவங்க பயப்படுறாங்க? நீங்களே பார்த்துட்ருக்க, நீங்களே சொல்லுங்கள். இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்ணார், ஏது பண்ணார், அவருக்கு ஒன்றும் தெரிலங்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்து என்ன பண்ணுனீங்க? கலைஞர் காலத்து ஃபோட்டோ பார்த்துருப்பீங்களே, கலைஞர் காலத்திலையும் வெள்ளம், ஜெயலலிதா காலத்திலையும் வெள்ளம், அவர் காலத்திலையும் வெள்ளம், இவர் காலத்திலையும் வெள்ளம். எல்லா ஆட்சியிலும் ஒரே ஒரு விஷயம் மாறவே மாறாதது. வருதா இல்லையா? சரி, பழனிசாமிக்காவது பிஜேபி அழுத்தம் இருந்தது. நீங்கள் தான் பிஜேபி எதிர்த்து பேசக்கூடியவர்களாச்சே, வீராதி வீரர்களாச்சே. என்ன பண்ணீங்க கேட்டால் தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் நம்பர் 1, பொருளாதாரத்தில் நம்பர் 1, தொழில் வளர்ச்சியில் நம்பர் 1, ஆமாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையில் நம்பர் 1, சட்டம் ஒழுங்கு சீர்கேடில் நம்பர் 1, கொள்ளையடிக்கிறதுல நம்பர் 1 அப்படின்னு தானே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வரக்கூடிய தகவல்கள் அப்படி தானே வருது. விஜய்க்கு இவ்வளோ ஆதரவு இருக்கிறது காரணம் என்னங்க? ஒரு நடிகர்னால ஆதரவா? நீங்களே சொல்லுங்கள். நமக்கும் ஒன்றும் புரிய மாட்டேது. இவங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்லைங்க. இந்த ஜென்சி இளைஞர்கள் மட்டும் இல்லை, வெகுஜன மக்கள் அவர் ஆதரிக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? எப்பா போதும்பா இந்த ஆட்சியை, அப்பா பையன் பேரன் தாங்க முடியலப்பா நினைக்கிறாங்களா இல்லையா? அதை உறுதிப்படுத்தும் விதமாக அவங்க செயல்பாடுகள்லாம் இருக்க. இப்போ உதயநிதி அவர்கள் இந்த கட்டுப்பாட்டு அறைக்கு போகிறாரு. இப்போ விஜயோடைய அறிக்கை விட்டுருக்காரு. விஜய் அறிக்கை விட்டோன்னா இன்னும் பதறாங்க. ஏன்? ஐயோ அவர் நீலாங்கரையில் இருக்கார், பக்கத்தில் ஏதாவது ஏரியாவில் அங்கெல்லாம் தண்ணிலாம் நிற்க வைக்காதீங்கப்பா, சோழிங்கநல்லூர். ஐயோ விஜய் வந்தாலும் வந்துடுவார். இப்போ விஜய் ஒருவேளை நான் மக்களை சந்திக்க போகிறேன், நிவாரணம் கொடுக்க போகிறேன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு இல்லைங்க, நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், அதனால் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? வர சொல்லுவாங்களா? நீங்களே சொல்லுங்கள். என் மக்களை பார்க்க எனக்கு என்ன தடை கேட்பாரா இல்லையா? அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களை கூட்டு வீட்டில் நிவாரணம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது பேசும் பொருள் ஆகுமா ஆகாதா? அதுதான் திமுக கலக்கம். வெளியில் மக்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்கள், நாங்கள் திமுக தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தோம், போன தடவை ஸ்டாலின் வராரு, வெடியல் தர போகிறாருன்னாங்க, எங்களுக்கு வச்சாரு பெரிய ஆப்பு, இன்னும் வீட்டுக்குள்ளே தண்ணி வருது.
அப்போ இது வந்து விஜய் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கினார். விஜய் வரட்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாத. நம்ம என்ன கேட்குறோம், விஜய் வந்து ஆட்சி சரியில்லைன்னா நீங்கள் கேளுங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே, ஏன்னா நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இப்போ பழைய வீடியோக்கெல்லாம் என்ன ஆகுது, 90% முடிச்சிட்டோம், 80% முடிச்சிட்டோம். சரிங்க, அந்த 4000 கோடி எங்க? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, 4000 கோடியை பற்றி பேசக்கூடாது. ஏன் அங்கே வேலுமணி அவர்கள் கொள்ளடிச்சாரே அந்த 3000 கோடியை பற்றி பேசுங்க, எங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இப்படி தொடர்ச்சியாக இவர்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி சேகர்பாபு பற்றி நீங்களே சொல்லுங்கண்ணா, சேகர்பாபு பற்றி சொல்லுங்கன்னா மக்கள் அவ்வளோ கருத்து சொல்கிறாங்க. மேயர் பிரியாவை பற்றி கருத்து சொல்லுங்கன்னா அது ஒரு கருத்து. உதயநிதி அவர்களை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அப்போ இன்றைக்கி துணை முதலமைச்சர் அப்படிங்கிறவர் மக்கள் பார்வையில் எப்படி இருக்கார், மக்களுக்கு எரிச்சல்லாம் எரிச்சல், அந்த அளவுக்கான எரிச்சல். இன்னொரு பக்கம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுங்க, இன்னொரு 1 மாதம் ஆனதெல்லாம் மறந்துடுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் மகளிர் உரிமை தொகை எக்ஸ்ட்ராவாக நிறைய பேருக்கு கொடுக்க போகிறோம், லேப்டாப் கொடுக்க போகிறோம், ஜென்சி இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்களாம். அதாவது விஜய்கிட்ட இருக்கக்கூடிய வாக்காளர்களை கவர்றதுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்களாம். நல்லா யோசனை பாருங்கள். நீங்கள் லேப்டாப் வாங்கிட்டும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? நீங்களே பார்த்துட்ருக்க, நீங்களே சொல்லுங்களேன். இன்றைக்கி அந்த இளைஞர்கிட்ட லேப்டாப் கொடுத்தா அதுவும் 1 வருஷம் படிக்கிறவங்களுக்கு தான் கொடுக்க போகிறீங்க, 4th இயருக்கு கொடுக்கல, 3rd இயருக்கு கொடுக்கல. 3rd இயர் பசங்க ஓட்டு போடுவாங்களா? 2nd இயர் பசங்களே வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்போ விஜயோடைய இன்றைய அறிக்கையை பார்த்து இன்றைக்கி இவர்களுக்கு பதட்டம் வந்து விட்டது. இன்னொன்று சொல்கிறோம், இப்போ பழனிசாமி சொன்னார் பாருங்கள், முதலமைச்சர் வந்து போய் அங்கே வெள்ள பாதிப்பை பார்த்தா தான் அதிகாரிகளுக்கு பயம் வந்து வேகமாக வேலை பார்ப்பாங்க. உண்மைதான். துணை முதல்வரோ எல்லாரும் போய் அந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னால் அங்கே வேலை நடக்கும். அப்போ இப்போ முதல்வரோ துணை முதல்வரோ போகிறது எதுக்குங்க? எல்லோரும் யோசிப்பாங்க, எதுக்கு முதல்வரும் துணை முதல்வரும் அங்கே போகிறாங்கன்னு சில பேருக்கு சந்தேகம்லாம். ஏன் போகிறாங்க? அவங்க போனால் கொஞ்சம் வேகமாக வேலை நடக்கும், அவங்க வராங்கன்னு சொல்லி வேகமாக வேலையை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணீர் இடமா பார்த்து ஒரே ஒரு ஷாட் தான் காட்டுவீங்க, மிச்சடெல்லாம் பார்த்தா தண்ணி இல்லாத இடத்துல தான் போய் நிற்கிறது. ஏன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய இடத்த கூட உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்துடுங்கிற பயம், போக மாட்டீங்க. மக்கள் எப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ஒரு தண்ணியில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே ஜெயலலிதா இதேமாதிரி பண்ணாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு உதறல் வந்துருச்சு. இன்னொன்று, விஜய் அறிக்கை விட்ட உடனே இப்போ என்ன சிக்கல்னா, விஜய் அறிக்கை விட்டுட்டார். இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணியே நிற்கக்கூடாதுப்பா. ஏன் விஜய் போய் தண்ணியோடு நிற்கிற மாதிரி ஃபோட்டோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது மூடு விழா தான். அப்போ தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்க மாதிரி விஜயை பார்த்து அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பேசுவது முன்னுக்கு முன் முரணாக இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திராவிட மாடல், அதுவும் அவர் சொல்கிறாரு பாருங்கள். இப்போ அறிக்கை விட்டாரா? என்ன அறிக்கை விட்டுருக்காரு? மழை வெள்ள பாதிப்பில் வடிகால் பண்ணிங்க, அந்த பணம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அடுத்த அறிக்கை எப்படி வரும், அடுத்த பேச்சு எப்படி வரும்? மக்களுக்கு நிவாரணம் கொடுத்துட்டு பாருங்கள் இவங்க இவ்வளோ முறைகேடு பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்னும் மேலே இருக்கக்கூடியவங்க இவங்களை கையை வைக்க மாட்டுறாங்க. இவ்வளோ நாள் கை வைக்கல, ஏன் இனிமேல் கை வைப்பாங்க? அதையும் சொல்லிடுறோம், இனிமேல் கை வைப்பாங்க. ஏன்னா இப்போ மேலே இருக்கக்கூடிய பிஜேபி இங்கே ஆளணும்னு ஆசை, அதனால் இப்போ கை வைப்பாங்க. அப்போ பிஜேபியும் பாசிசம், இவங்களும் பாயாசம்னு அவர் பேசுனா வெகுஜன மக்கள்கிட்ட எடுபடுமா எடுபடாது? எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா, என்னங்க கரூர் சம்பவத்தில் அஜய் ரோஸ்தகி வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட மனுக்கள்லாம் வாங்கி வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ போய் உச்சநீதிமன்றத்தில் போய் நிறுத்தணும்னு சொல்கிறீங்களே, உங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்போ 10 ரூபாவை விசாரிக்கக்கூடாது, ஐஏஎஸ் ஏடிஜிபி யாரையும் விசாரிக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஏன் அந்த அச்சம் இருக்குது? வழியில் பயம், மடியில் கனம் இல்லை, வழியில் அதுக்கிட்ட இந்த டைலாக் சொல்லுவீங்களே. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா RS பாரதி சொல்கிறாரு, நடிகர்கள்லாம் வந்து 200 கோடி வாங்குறாங்களே, அதெல்லாம் திமுக போட்ட பிச்சைன்னு. ஒன்றுமே புரியல, திமுக போட்ட பிச்சையா? இதே மாதிரி தான் வந்து அவங்க அந்த பதவியில் இருக்கிறதுக்கு திமுக போட்ட பிச்சைன்னு சொல்லி பல்ப் வாங்கினதான் அவர். இப்போ RS பாரதியை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? இந்த மாதிரி விஷயங்களை ஏன் பேசுகிறாரு? ரகுபதி சொல்கிறாரு, இல்லை விஜயெல்லாம் ஒழுங்காக வருமான வரி கட்டியிருக்கிறாரான்ட்டு. ஏங்க நீங்கள் ஏன் தப்பு பண்ணீங்கன்னு உங்களை கேட்டால் நீங்கள் அவரை சொல்கிறீங்க. ரகுபதி எவ்வளோ கொள்ளடிச்சாருங்கிறது மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதிமுக ஆட்சியிலையோ திமுக ஆட்சியிலையோ உங்கள் மேலே எத்தனை வழக்குகள் இருக்கிறது? ஒவ்வொருத்தரை பற்றி பேச ஆரம்பித்தால், அதாவது பேசிகிட்டே இருக்கலாம். நமக்கு என்ன ஒரு வருத்தம்னா, விஜய் அவர்கள் முன்னாடியே அறிக்கை விட்டுருணும். என்றைக்கு மழை பெஞ்சு அடுத்த நாள் தண்ணி நினைச்சோம் அன்னைக்கே நான் வந்து எல்லாத்துக்கும் நிவாரணம் பண்ணுறேன், மக்களே பாருங்கள் இந்த ஆட்சி தொடரக்கூடாது, உங்களை இந்த அளவுக்கு அலக்கழிக்கிறாங்க, இதை நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள் என்று நினைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு 1000 ரூபாவும் வேறு எதோ கொடுத்து உங்களை வளைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த ஆட்சியாளர்கள். இவங்களுடைய திமிர் அடைக்கும். இவங்க ஆளுநர் திமிர் அடக்கிறாங்களா? 2 பேர் திமிரையும் நான் அடக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டும். அநேகமாக வரக்கூடிய நாட்களில் அதை சொல்லுவார்னு நினைக்கிறோம். கச்சேரி ஆரம்பித்து விட்டது. ஏன்னா இன்றைக்கி வந்து சொல்லுவாங்கள்ல, படிப்படியாக தான் அட்டாக் பண்ணணும்னு. ஏற்கனவே ட்ரெய்லர் விட்டாச்சு, இனிமேல் மெயின் பிக்சர் வரும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து விஜயை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு என்ன காரணம் சார்? ஒரு மக்கள் வந்து நம்புகிறாங்க ஒன்று. சரி, புதுசாக தான் அவர் வர்றாரு, என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவரை பிரச்சாரத்துக்கு எல்லாத்தையும் அவரை ஒடுக்குனீங்கன்னா அப்போ எப்படி அவர் கட்சி நடத்துவார்? அப்போ ஒரு கட்சி வீட்லேயே முடக்கணும், அதான் உங்கள் நோக்கம். உங்களுடைய நோக்கம் நிறைவேறுமா இல்லையான்று வெகுஜன மக்கள் நீங்களே சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த மழை வெள்ள பாதிப்பை பற்றி கொடுத்துட்ருக்கோம்.
தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.